இவங்க எல்லாருக்கும் நடுவில் இந்த நிகழ்ச்சி நடப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்கள் அனைவரையும் நான் வருக 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 என்று சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி எலெக்ஷன்லாம் நிற்கல, பட் ஒரு ஹார்ட்டஸ்லி ஐ வெல்கம் யூ ஆல். அண்ட் ஏன் இந்த இடம் நான் சூஸ் பண்ணினேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஸ்கூல்ல வேலை பண்றதுனால மாத்திரம் இல்லை. Because the school only gave me an opportunity to identify my potential. என்னாலும் எழுத முடியும் அப்படிங்கறத இந்த பள்ளி தான் எனக்கு செஞ்சு காமிச்சது. அதுக்கு இந்த பள்ளியினுடைய முதல்வர் தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். சும்மா எல்லாரையும் கொடுத்து எழுத சொல்ல முடியாது. மைக்கு கிடைச்ச இடத்துக்கு போய் பேசி தப்பாக வழியை பார்த்தோமே எனக்கு பயமா தெரியல, நம்ம பேச்சு எழுப்படாது. அவங்க வந்து ஆங்கர் மாதிரி அவங்க பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர். எல்லா விஷயங்கள் எல்லாம் கரை கடந்த விஷயங்களுக்கும் ஒரு கரை இல்லாம அதுக்கு மேலேயும் கற்றவர் கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள். அவர்களும் இந்த புஸ்தகம் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கார். சரி, திடீர்னு நம்ம ஸ்கூல்ல எழுதிட்டு இருந்தேன், பிளாக்ஸ்ல எல்லாம் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் மதியமர் அப்படிங்கிற ஒரு முகநூல் தளத்துல போன உடனே got more opportunity. So my heartfelt thanks to the Madhyamar, few of them are here. So உங்க எல்லாரையும் மதியமர் நண்பர்களை வரவேற்பதில் நான் ரொம்ப ஆனந்தம் அடைகிறேன். ஏன்னா இதுதான் எனக்கு இன்னொரு ஐடென்டிட்டி, என்னோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவியாக இருந்தது. அதனால உங்கள் எல்லாரையும் வரவேற்பதிலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல எழுதின பிறகுதான் கற்பகலட்சுமி மாதிரி சிலர் இதையும் கம்பைல் பண்ணி புக்கா போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வெல்கம் பண்ணும்போது ஓஹோ இது நிஜமாவே நல்லா எழுத முடியறது போல இருக்கே நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால இந்த புஸ்தகம் இன்னைக்கு நான் பிரசவித்தது சொல்லக்கூடாது, கடவுள் என்னோட இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணினேன். இந்த மாதிரி வேர்தி இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணிருக்காரு, கடவுளுக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த புத்தகம் நான் எழுதி கம்பைல் பண்ண ஆரம்பிக்கும்போது ஐ திங்க் ஜூன் பிகினிங், end of May, till end of May I was very busy with my grandkids. And ஜூன் பிகினிங்ல நான் வந்து எல்லாத்தையும் கம்பைல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு ஒன்று தோணிட்டு, எங்கள் அப்பா வந்து 60s சில பேர் எழுதி வச்சிருப்பா, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கவிதை சொல்லிட்டு ரொம்ப நாங்களாம் சிரிப்போம் ரசிப்போம். ஆனால் கூட எங்கள் அப்பாவை நாங்கள்லாம் ஒரு கவிதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கல. எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுக்கு என்னைக்குமே நம்ம மதிப்பு கொடுக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி அப்பா ஒரு போக்கில் ஒரு கவிதை சொல்லிட்டு போவார், சிரிச்சுட்டு விட்டுடுவோம். ஆனால் நான் வந்தது என் நம்பிக்கைலாம் கேட்டேன், இந்த மாதிரி அப்பா ஏதோ சில கவிதைகள்லாம் எழுதியிருந்தாங்க. அதுலலாம் என்னோட புத்தகத்தில் ஒரு 4-5 பேஜ் கொடுத்துட்றேன். நான் ரொம்ப benevolently I offered for pages, few pages for my father, and I asked him to send the book. அவன் என்னுடைய கடைசி தமிழ்ல வந்திருக்கான். அவன்கிட்ட இருந்து இவன் திருடின்னு போயிட்டான் புக்கை. இவன் அவன் அப்பாவோட லெட்டர்லாம் வச்சு நாங்கள் திருட்டுத்தரமா படிப்போம். எங்கள் அப்பாவோட ஆர்டிஸ்டிக் டேலண்ட் வந்து எங்கள் அப்பாவோட லவ் லெட்டர்ஸை பார்த்து படிச்சுதான் எனக்கு தெரிஞ்சது. So love letters in the sense the letters he wrote to his wife, very elegant ஸ்டைல் இருந்தது. அதில் ஒரு அடக்குமுறை, ஆண் என்ற அடக்குமுறை கூட ரொம்ப மேலோட்டமாக, அது வந்து தெரியவே தெரியாது, மேலாக படிப்பவர்களுக்கு தெரியாது. ரொம்ப அழகாக அப்பா வந்து எழுதுவார் மனைவியிடம் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை. எங்கள் அம்மா திரும்பி வந்து மாடு கண்டு போட்டுச்சு, 2வது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இப்படிதான் வந்து எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு இருப்போம். I came across few of his poems. Then I asked him, நியூசிலாண்ட்ல என் தம்பி 2 நாள்ல யாரோ வர, கடவுள் தம்பியார் வர, அவங்க கிட்ட ஒரு நோட்டு கொடுத்துட்டு, ஏய் இதெல்லாம் கவிதை எழுதிட்டு போட முடியாது, அப்பா வந்து சாமியை வந்து தான் எழுதியிருக்காரு, அதனால இதெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொன்னோம். ஸோ நாங்கள் வந்து சின்ன வயசுல அப்பா சொல்லுவார், ஆஃபீஸில் யாரோ ஒரு ஆள் வந்து நிறைய சாப்பிடுவார். அவன் எப்படின்னா சின்ன பசிக்கு சீராளும் ஒரு படியும் சன்ன கோதுமையில் சப்பாத்தி ஒரு பத்தும் அன்னம் ஒரு கலமும் தின்னும் தீர பசி தீர தீராதி வாழ்க அப்படின்னு அவன் வாழ்த்திட்டு வந்தேன். அப்படின்னு நிறைய சாப்பிட்றாங்க, அது டைரக்டா சொல்லாம இந்த மாதிரி பசி சாப்பிடக்கூடிய திறமைசாலியே நீ வாழ்க அப்படின்ற மாதிரி நான் வாழ்த்திட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. சின்ன வயசுல ஆஃபீஸில் காலேஜில் படிக்கும் போது
இம்ப்ராக்டிவா இருக்கும். திடீர்னு கூப்பிட்டாங்க பாரதியார் பற்றி ஒரு கவிதை சொல்லு, அதெல்லாம் திருக்கலாம் நான் வருவேன். முண்டாசு முகத்தில் ஒரு மீசை, முத்தமிழில் மீதில் ஒரு ஆசை, மண்டாடும் பூவில் அதன் ஓசை, வாழ்த்தமிழ் என்பதுவே பூசை, மண்டாடும் பூவில் அதன் ஓசை, வாழ்த்தமிழ் என்பதுவே பூசை அப்படின்னு நான் உடனே போனவனே சொன்னேன். அப்படிலாம் சொல்லுவேன். நான் நினைச்ச 4 கவிதை இருக்கும், 5 கவிதை இருக்கும். நாங்க பார்த்து அப்பா கவிதை எழுதினதே கிடையாது, எழுத முடியாது. 6 குழந்தைகள் வீட்டில் 9 பேருக்கு சோறு போடணும், 6 பசங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் 3 பெண்களுக்கு. ஸோ ஒரு ஆர்டினரி ஒரு இன்டிகிரல் கோர்ஸ் ஃபேக்டரியில் வேலை பண்ணுறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயங்களாக இருந்த சமயத்தில் எதிர்பார்க்கல. அவன் நோட்டை கொடுத்த உடனே நான் படித்து பார்த்தேன். படித்து பார்த்த உடனே இந்த ஃபஸ்ட்டு கவிதை ஒன்று எழுதியிருப்பாரு. சும்மா உங்களுக்கு அதை படித்து காமிக்கிறேன். கோபியரும் திரௌபதியும் அப்படின்னு. கன்னியவர் நீராட களவாடி புயல் தங்கை, புன்னை மரம் மேலேறி போக்கிரியாய் ஒளிந்தங்கே, கண்ணனவன் கோபியரை கலங்கிடவை செய்தானா, இதை எண்ணியவன் செயலை ஏதோதோ நினைத்தார். பின்னை ஒரு நாளில் பெண்ணொருத்தி மானத்தை இன்னவனம் காப்பதுதான் ஏற்றம் என நினைத்தோ, முன்னே நான் சேர்த்தான் முயன்றளவு சேவைகளை, என்னே அவன் அறிவு என்றே நான் வியக்கின்றேன். அன்னைக்கு கிருஷ்ணன் கோபியர்கிட்ட ஏன் புடவை களவாடினா, பின்னாடி அவர் வந்து திரௌபதிக்கு தர வேண்டி இருந்ததுனால. ஸோ இஸ் ஆங்கிள் பர்செப்ஷன்ஸ் வேர் ஆல்சோ வெரி 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 டிஃபரண்ட். இந்த மாதிரி நிறைய பால் பார்த்தீங்கன்னா அப்படி எழுதியிருப்பாரு, நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். எல்லாமே ஹாஸ்யமாக இருக்கும். வரதட்சணையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்கள் சமுதாய பிரச்சனைகள் எல்லாமும் அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் நாத்திகவாதியாக இருந்தார், கம்யூனிசத்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி. ஸோ அதனால வந்து ஈக்வாலிட்டியை பற்றின கவிதைகள் நிறையா இருக்குது. ஜாதி மதம் வேதங்கள்லாம் அழியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கவிதைகள் தோன்றிருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடும், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எல்லாரும் அந்த புக்கை, இது வந்து புது கவிதை தான், மரபு கவிதை இல்லை. அதனால அது யார் படித்தாலுமே அது புரிஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் ஒரு ஹாஸ்யமாக பார்த்துருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய தத்துவங்கள் நம்மளோட போகிறப்போ அப்படியே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இது பார்த்த உடனே எனக்கு வந்து நிறைய வடக்கூர் மாரியம்மன் ரொம்ப அப்பாவுக்கு பக்தி ஜாஸ்தி. ஸோ நான் ரொம்ப அப்படி புரிய எழுதியிருப்பாரு, வேண்டுதல்லாம் இருக்கும், ஸ்லோகெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா நினச்சி தான் படிக்க ஆரம்பித்தேன். அதில் கூட ரொம்ப ஒரு துள்ளல், ஒரு சந்தோஷம், ஒரு புதுத்தலம். என்னோட அம்மாவை நான் பார்த்துட்டேன், என் தந்தையை நான் பார்த்துட்டேன், என் மாணனை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு துள்ளல் நடையும் அதில் நிறைய தெரிஞ்சு கொண்டு இருந்தது. அதுக்கு இந்த பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிக்சி இருக்கும்போது பிரீத்திக்கு நான் கேரண்டின்னு எங்கள் அப்பா வந்து சாமிக்கே கேரண்டி கொடுத்தாரு. எல்லாம் இந்த பாட்டு, இந்த சாமியை போய் ஷீரடிக்கு போயிட்டு வந்த உடனே, ஷீரடி நாதனை சிந்தித்திருப்போருக்கு பேரடி விழுந்த போதும், பெருந்துயர் நேர்ந்த போதும், காதே பிளந்த கனமழை பெய்த போதும், ஓரடி விலகி செல்லும் உறுதி இதனை நான் சொல்வேன். எங்க அப்பா யார் சொல்றதுக்கு சாமி பாப்பாரு, ஐயோ இவன் எனக்கு பதிலாக ப்ராமிஸ் கொடுத்துட்டாங்க, அப்ப நிச்சயம் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சாமியே ஒரு ஃபோர்ஸ் பண்ற அளவுக்கு எல்லா பாடல்களுமே கிட்டத்தட்ட பண்டரிக்கு போயிட்டு வந்தாரு. பண்டரி நாதனை பாவித்திருப்போருக்கு அண்டிய இடர்கள் எல்லாம் அல்லலே அல்ல அல்ல, கண்டவர் உள்ளம் துள்ளும் கணிப்பது உபயோகினா, கொண்டவர் பெற்ற பெயரை பூவும் சொற்கள் உண்டோ, கொண்டவர் பெற்ற பேச்சில் பூவும் சொற்கள் உண்டோ அப்படின்னு இவரே வந்து எல்லா சுவாமிக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லினஸோட எழுதின கவிதைகள் தான் இருந்தது. ஸோ அது படிக்கும் பொழுது ஒரு நமக்குலாம் டிப்ரெஷனோ துக்கமோ சோகமோ இருந்தால் மாத்திரம்தான் கடவுளை வேண்டணும் என்ற ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூடோட, ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்ற ஒரு ஆட்டிடியூடோட, ஒரு சமயத்தில் நம்மளுக்கு துக்கம் வரும்போது குழந்தை வந்து அம்மாவோட பேசுவதோட இத்தனை ஆட்டிடியூடோட அந்த கவிதைகளை பார்த்தோன்னே எனக்கு சொல்லி நான் தோணிட்டு இது ஒரு தனி குழுக்காகவே போட்டுவிடலாமே. He started writing in some of his poems were in 1940s and 1947. கலெக்ஷன் சொன்னாங்க, இந்த காகிதம் தொட்ட அப்படியே உடஞ்சி விழுந்துட்ட காகிதங்கள்லாம் இருந்தது. ஸோ அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் எழுதினோம். என்னுடைய தங்கை மிதிலா வந்து கொஞ்சம் பொறுப்பாக பார்க்குறது, சில எடிஷன் கொஞ்ச நாள் அப்பா கூட அதிகமாக இருந்ததுனால சில கரெக்ஷன்ஸ் அதெல்லாம் சொல்லி கைட் பண்ணினா. ஸோ ஹோப் திஸ் ஹஸ் ஆல்சோ கம் அவுட் தேர். As far as my book is concerned, நான் விஜயவாடா
நான் சின்ன வயசுல மனசுக்குள்ளதான் கதை எழுது. கையை போய் பேப்பர் எடுத்து பேனா எடுத்து எடுத்துக்கலாம் சோம்பேறித்தனம். மனசுக்குள்ள கதைகள் எழுதி கொண்டிருந்தேன். அப்புறம் ஆக்சுவலி I started writing in 2014-15 when I went to United States. அப்பதான் அந்த ஃபேஸ்புக் என்னோட பையன் என்னோட மருமகள் என் பொண்ணு இவங்க 2 பேரும் நான் ரொம்ப படுத்திருக்கேன். இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடு பிளாக் ஸ்பாட் போடுறேன் இது எப்படி போடுறது அது எப்படி போடுறது. என்னோட மருமகளையும் என்னுடைய கண்ணையும் ரொம்பவே அவங்களோட என்கரேஜ்மெண்ட்னால அவங்க எந்த கேட்டாலும் முகம் சொல்லிக்காம எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தேன். பிளாக்ஸ் வேர்ட் ப்ரெஸ்ல தனியாக என்னோட பொண்ணு ஒரு பிளாக் ஸ்பாட் எடுத்து ஃபேஸ்புக்ஸில் எழுத ஆரம்பித்தேன். பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் எழுத ஆரம்பித்தேன். தென் I went to the high definition. ஏன்னா நான் கதைக்கு வந்து பால் காய்ச்சின நேரம் வேஸ்ட் ஆகிடணும், தோசை பார்க்குற நேரம் வேஸ்ட் ஆகிடணும்னு சொல்லி பக்கத்துலேயே கதவுக்கு வச்சு படித்து தோசையை தீஞ்சாலும் சரி கதவுக்கு படித்து ஒன்றும் படித்தாங்க. 1980s அப்புறம் கதையை தொடக்கூடாது, கதை புத்தகமே படிக்கக்கூடாது அப்படின்னு இருந்தேன். அன்னைக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பு வந்து வித்யா சுப்பிரமணியம் உஷா சுப்பிரமணியம் வந்து புஸ்தகத்தை இருந்திருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கேன். அவர்கள் அளவோ நீங்கள் வந்திருக்கிற பல மத்தியமான நண்பர்கள் போலவோ நாங்கள் சிறந்த படைப்பாளையும் சொல்லிக்க முடியாது. இது ஒரு பச்சை குழந்தை, சின்ன குழந்தை ஒரு சிறு முயற்சி செய்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் மன்னித்து ஏற்று என் மேல் உற்சாகம் அடைய வேண்டும். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று உங்கள் அனைவரையும்